குண்டக்கா, அந்த பய பிரச்சனைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? அவங்க அப்பா பணத்துல நீ திருப்பி கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டாராம். என்ன செய்யன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். 11 லட்சத்துக்கு அவன் எங்க போவான்? என்னமோ ஒண்ணு எனக்கு புரியலட்டி. பொட்ட பிள்ளைல வேற வச்சிருக்கோம் வீட்டுல, ரொம்ப நாளைக்கு அந்த பயல வைக்க முடியாது. ஆனா என் புருஷன் என்ன சொல்லுதாருன்னா, பாவம் நம்ம பிள்ளைகள் வயசுல உள்ள பிள்ளை நம்ம அப்படி அனுப்பக்கூடாது, இருந்துட்டு போட்டோம் அப்படிங்காரு. ஊர் வாயை அடைக்க முடியுமா? நான் ஏதோ ஒரு நாள் 2 நாள் இருப்பான்னு நினைச்சேன். ரொம்ப நாள் ஆகிக்கிட்டு இருக்கு. எனக்கு வேற பயமா இருக்கு. அதுல இந்த உமா வாயை அடைக்க முடியாது. அவ புத்திக்கு அவ கால் உடைஞ்சு ஆஸ்பத்திரிலாம் கிடக்கா. கால் ஒடிஞ்சு கிடக்காளா? அது எப்போ? 2 நாளா ஆஸ்பத்திரியில கிடக்கா. எனக்கு நியூஸ் வந்தது. ஐயோ, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஆமா, போய் பார்த்துட்டு அப்படியே ஒரேடியா மூக்குல துணி வச்சு அமுக்கி கொண்டுருவோம். ஏச்சி அப்படி பேசாத, பாவம். அவ இப்ப ரொம்ப மோசமாயிட்டு வர. அனுமதி கூட ரொம்ப சேர்ந்துட்டாலேதான். எனக்கு அவ பண்றதே பிடிக்கல. அவளுக்கு மிந்தி இருந்து கோல்முற்ற புத்தி உண்டுமா, ஆனா அவ்வளவா அது வெளியே தெரியல. இப்ப ரொம்ப அதிகமாயிட்டு. அது பானுமதி கூட சேர்ந்துக்கிறது ரொம்ப அதிகமாயிட்டு. பத்துக்க மிந்தி லட்சுமி கூட எல்லாம் சேர்ந்துட்டு இருப்ப கொஞ்சம் நல்லா இருந்தா. அவளை நம்ம குரூப்ல இருந்து ஒதுக்கி வச்சிருவோம். அவ நமக்கு வேண்டாம். யாரையும் ஒதுக்க கூடாதுமா, பாவம். நீ இப்படியே பேச கடைசியில் நீ மெண்டல் ஆக போற பாரு. சும்மா இருட்டி. சுந்தரி இன்னைக்கு லீவுன்னாட்டி நல்ல ஜாலி தான். என்ன ஜாலி, இன்னைக்கும் வேலை இருக்குன்னு கூப்பிட்டா எம்டி. நான் வரமாட்டேன்ட்டேன். பாவம் சார் தான் தினமும் ஓடுதாரு. உண்மையில இன்னைக்கு ஆபீஸ் இருக்கோ, நான் கூட போய் சொல்லிட்டு இங்கேயும் ஓடதாரன்னு நினைச்சேன். சரி சரி, போய் வேலை பார்க்கட்டும். என்னம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? யாருன்னு அடையாளம் தெரியலையே, கண்டுபிடிங்களா? யாருக்காட்ட தெரியுதான்னு பாப்போம். நஸ்ரியா அக்கா, நஸ்ரியா அக்கா நல்லா இருக்கீங்களா? என்ன அதிசயமா இந்தியா பக்கம் வந்திருக்கிய? நெட்டவழி தான் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கா. ஆமா, வருஷம் வருஷம் உங்க வீட்டுல பிரியாணி தும்போமே, எப்படி மறக்க முடியும்? நஸ்ரியா நல்லா இருக்கீல? பாத்து 8 வருஷம் ஆயிட்டு. பிள்ளைகளெல்லாம் கட்டி கொடுத்தாச்சுலானே? ஆமாம்மா, 2 பையல்வெல்லாம், ஒரு பையன் சவுதியிலையும் ஒரு பையன் குவைத்திலையும் இருக்கான். நீங்களும் அங்கதானே இருக்கிய? ஆமாம்மா, நாங்களும் சவுதியில தான் இருக்கோம். இந்த வருஷம் தான் கொண்டாடுறதுக்கு வந்தெங்க மாட்டிக்கிட்டோம், போக முடியல. ஐ ஜாலியா போய் இங்கேயே இருந்துருங்க. எங்களுக்கு டெய்லி உங்க வீட்டுல இருந்து பிரியாணி வரட்டும். இவருக்கு அங்கே வேலை இருக்கலாமா? அப்படி போட்டு வர முடியாதுல்ல. அங்கே பெரிய வீடு கட்டியாச்சு, கடனெல்லாம் அடைக்கணும். நம்ம ஊர்ல எல்லாம் சம்பாதிச்ச முடியுமா? எப்போ ஊரோடி வரதா ஐடியா? இன்னும் 2 வருஷத்துல வந்துருவோம்மா. அதுக்கப்புறம் இங்கே தான் இருப்போம். இங்கே நம்ம சொந்த ஊர்ல இருந்துக்கிட்டு அப்படியே வயலையில இது பண்ணிக்கிட்டு இருந்துட வேண்டியதான். சரி சரி. முகமது தானே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்மா, நல்லா இருக்கும். இந்த வருஷம் ஊருக்கு வந்திருக்கிறதுனால எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்கணும், யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தேடி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என் செல்லமே, நல்ல அக்கா, எப்படி இந்த தெருவை கண்டுபிடிச்சிங்க? இருக்கிறது 10 தெரு, இது ஒரு பெரிய விஷயமா? எங்க பிரியாணி கொடுங்க. இந்தாங்கம்மா, நல்லா சாப்பிடுங்கண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. என்னது தங்கவாளி எங்களுக்கா? தங்க வாளி கிடையாது டி, பித்தளை வாளிதான். கொண்டு வந்துருங்க டி. சரிக்கா, ரொம்ப நன்றிக்கா, எங்களை மறக்காம வந்ததுக்கு. உங்களெல்லாம் மறக்க முடியுமா டி? மறக்கிற மாதிரியா பழகிருக்கோம். சரி போயிட்டாரே. நல்ல அக்கா, பழச மறக்காம வந்துட்டு போறாவ. வணக்கம் மட்டன் பிரியாணி இன்னைக்கு ஒரு பிடி. இங்க எங்கனையாட்டி இலைய பறிச்சு இங்கே உட்காந்து சாப்பிட்டுருவோனே. பிச்சு வா, உமா எந்த ரூம்ல இருக்கான்னு போய் பாப்போம். இந்த கடக்கால ஏன் உமா? யார் இப்படி கால் ஒடிச்சு விட்டது? என்ன ஆச்சுட்டி? எப்படி கால் முறிஞ்சுது? நான் ரோட்ல போயிட்டு தான்க்கா இருந்தேன். 2 பேரும் வந்து அடிச்சு போட்டானுவக்கா. உனக்கு யார்டி விரோதி இருக்கா? தெரியலக்கா. ஏக்கா, உங்க வீட்டுல இருக்கல தாடி என்ன, அவரை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கக்கா. அடிக்க சொன்னதே நான் தானே. அவன் பிச்சைக்காரன், அவனுக்கு எப்படி தெரியும்? அவனை வச்சு கண்டுபிடிக்கணுமா? நீ உன் கடைக்கு டீ குடிக்க வர யாருக்காவது சரியா சீனி போடாம எதையாவது வேண்டாத வேலையை பார்த்து வச்சிருப்ப. எவனாவது உன் காலம் முறிச்சிருப்பா. வேற யாரும் இருக்கா உனக்கு எதிரி? என்ன நீ விளங்க மாட்டேக்கா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். எங்க அக்காக்காரி வீட்டுல ஒரு பையன் கிடக்காமல, அந்த பணக்கார பையன் எதுக்கு அங்க கிடக்க? அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சியா? ஆமாக்கா, அந்த பையன் 11 லட்சம் ரூபாயை எடுத்து ஏதோ ஒரு ஏழை பிள்ளைக்கு படிப்புக்கு உதவிட்டானா. அந்த பிள்ளையும் அந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணிருச்சான். கடனெல்லாம் அடைச்சிருக்கு போலுக்கு. இப்ப அவங்க அப்பா ரூபாய் வச்சாதான் வீட்டுல ஏத்துவேன் உன்னையே, இல்லைன்னா வீட்டுக்குள்ள நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லுதாராம். அதான் மொழி பீதிங்க நிக்கானா. ஏழை பிள்ளைனா யாரும் இந்த 2 பேருக்கு தான் கொடுத்துருப்பானோ? இல்ல வேற ஏதோ பிள்ளையா. இவ்வளவுதான் எனக்கு வந்த விஷயம், அதுக்கு மேல தெரியாது. எப்பா, ஏழை பிள்ளைக்கு
11 லட்சத்தை தூக்கி கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு நல்ல மனசா? அம்மாடி அம்மா, ஒவ்வொரு பையனோட நல்ல காரு வண்டின்னு சுத்திட்டு இருப்பானவ. இவன் என்ன சீனை போடுதான் பெரிய காந்தி தாத்தா மாதிரி. ஏக்கா, எதுவும் வாங்கிட்டு வந்தியாக்கா? என்னத்த வாங்க, உட செலவுக்கு பைசா கொண்டு வந்திருக்கேன். எவ்வளவுக்கா? ஆஸ்பத்திரியில நிறைய பணம் கேட்காவ. இந்த பக்கத்துல வேற நாய் கடிச்சு ஒருத்தன் வாயை பிளந்துட்டே இருக்கான். எந்த நேரம் என்ன கடிப்பானோ தெரியல, பயமா இருக்கு. ஊ ஊ, அட பாவமே, பாவம் போலலாம் ஊன்னு கத்திக்கிட்டு இருக்கான். சரி, உனி கடிச்சு கடிச்சு வச்சிடாம நாய் கடிச்சு உன மாம்பக்கத்துல போட்டு வச்சிருக்காவல. 100 ரூபா இருக்குன்னு உனக்கு இதை தந்துட்டு போறேன். 100 ரூபா தானா? காப்பி கூட வாங்கி குடிக்க முடியாது. உன் மோரைக்கு 100 ரூபா போதும். சரி, சீக்கிரமா ஆஸ்பத்திரி விட்டு வீட்டுக்கு வா, போயிட்டாரு. இவளா ஒரு பொம்பளையா 100 ரூபாய கொடுத்துட்டு போறா. அந்த பையனுக்கு ஏதாவது உதவி பண்ணலான்னு தோணுதே, பாவம். இங்க இரு பிச்சுமணி, நேரா வீட்டுக்கு போக கூடாது. என்னைய வீட்டுல கார்ல கொண்டு இறக்கி விட்டுட்டு நீ நடந்து ரேஷன் கடையில போய் சீனி அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்துருன்னு. சரி எலிஃபண்ட் மேடம். ரேஷன் ஷாப் போகும்போது அந்த பையனை மீட் பண்ணணும். சார், நீங்க கேட்ட பையன் இவன் தான். இவன் இப்பதான் தனியா இருக்கான். நீங்க இப்ப இவன்கிட்ட பேசுறது கரெக்டா இருக்கும். அப்புறம் எதுக்கு சார் என்னைய 11 lakhs கொண்டு வர சொன்னீங்க? எல்லாம் காரணமா தான். பணம் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு சார். ஓகே. இந்த அடிக்காரன் அந்த குண்டச்சி பின்னாடி சுத்தி சுத்தி முழு மெண்டலாவே ஆயிட்டான் போல. கோடிக்கணக்கான பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து அந்த குண்டச்சி வீட்டுல குப்பள்ளிட்டு கிடக்கான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்னையா சார் கூப்பிட்டீங்க? எஸ், உன் பேர் விஷால் தானே? டிஸ்கோ மஸ்கோ காலேஜ் ஓனருடைய பையன் தானே? பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்கேன், கேள்விப்பட்டேன். உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். நல்லது பண்ணாலே பிரச்சனை வரதான் செய்யும். பாலமுருகன், இங்க வாங்க. அந்த சூட்கேஸை தாங்க. தம்பி, இந்தாப்பா, இதுல 11 லட்சம் இருக்கு. உங்க அப்பாட்ட போய் கொடுத்துரு. ஆனா நீங்க யாரு சார்? உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க பாருப்பா, எனக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாம இவ்வளவு சின்ன வயசுல ஒரு பொண்ணுக்கு படிப்புக்கு உதவி பண்ணணும்னு நீ நினைச்சிருக்க. உண்மையிலேயே அதை ரொம்ப பாராட்டணும். அந்த பொண்ணுடைய படிப்பு செலவு நான் பண்ணதா இருக்கட்டும். நீ உங்க வீட்டுல எடுத்த பணத்தை உங்க வீட்லயே கொடுத்துருப்பா. நீ நல்ல படிச்சு பெரிய ஆளாகி அதுக்கப்புறமா அந்த மாதிரி உதவிகள்லாம் செய்யு. ஆனா சார், நீங்க யாரு? நான் இந்த ஊர்ல தான்ப்பா சுத்திக்கிட்டு இருப்பேன். யாரு கூடயாவது இருப்பேன், ஏதாவது ஒரு வேஷத்துல இருப்பேன். நீ என்னைய நான் பெரிய கோடீஸ்வரன் சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வேஷத்துல தான் நாங்க சுத்திக்கிட்டு இருக்கேன். இதை பத்தி நீ யாருக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். பணம் யாராவது ஃப்ரெண்ட்ஸோ யாரோ கொடுத்து உதவி பண்ணாங்கன்னு மட்டும் சொல்லிடு. என் பேரை யூஸ் பண்ணாத. உங்க பேரே எனக்கு தெரியாது சார். தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். எங்கேயாவது என்னை பார்த்தாலும் கண்டுக்காத, சரியா? ஆனா எப்படி சார் இவ்வளவு பெரிய பணத்தை என்கிட்ட கொடுக்குறீங்க? நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாதே. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீ யார் வீட்டுல இருக்கங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும்பா. நான் சாதாரண ஆள் கிடையாதுப்பா. நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் எதிர்பார்க்கறதுக்கும் மேலா இருக்கிற ஆள் நான். சார், இந்த பணத்தை வாங்கலாமா வேண்டாமான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா? ரொம்பவே உண்டு சார். இந்த பிரச்சனை முடியணும்னு தினமும் நான் வேண்டத கடவுளே கிடையாது. நீ வேண்டத கடவுள்ல ஏதோ ஒரு கடவுள் அனுப்பி விட்டதா நினைச்சுக்கோ. போ, இந்த பணத்தை போய் உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு உன்னோட படிப்பை மட்டும் நீ பாரு. பெரியவன் ஆனதுக்கு அப்புறமா நீ இந்த மாதிரி உதவிகள்லாம் பண்ணு. எடுத்துட்டு போ. ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் பார்க்கும்போது இதெல்லாம் பிராங்க் மாதிரியும் தோணுது. நிஜமானும் தெரியல, கனவானும் தெரியல. ஒண்ணுமே கிடையாது. போ, உங்க வீட்டுக்கு போ. போய் நல்ல படி. யாருக்கும் பாரமா இருக்க வேண்டாம். அடுத்தவங்க வீட்டுல ரொம்ப நாள் இருக்காத. போ, உன்னுடைய இலக்கை நோக்கி ஓடு. கண்டிப்பா சார். அந்த பொண்ணை படிக்க வச்ச மாதிரி நிறைய பேரை நான் படிக்க வைக்கணும்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போ. கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ணு. போயிட்டு வா. ரொம்ப நன்றி சார். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. கிளம்பு, பணம் ரொம்ப நேரம் அங்கே நிற்க முடியாது. யாராவது என்ன பார்த்துருவாங்க. சரி சார். ஒண்ணுமே புரியல. யார் இவருன்னு தெரியல. ஜான் சார், என்ன இதெல்லாம்? பாலமுருகன் ரொம்ப சின்ன பையன். அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய உதவியை பண்ணிட்டு என்ன பண்ண எந்த பக்கம் போகன்னு தசை தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். பாவம். இந்த உதவியை அப்புறம் ஏன்டா செஞ்சோன்னு சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் நொந்து போகிற அளவுக்கு அவனுக்கு ஆயிடக்கூடாது. அதனாலதான் நான் அவனுக்கு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சேன். 11 லட்சங்கிறதுலாம் எனக்கு 11,000 மாதிரி தானே. சரி, நீ கிளம்பு, நானும் கிளம்புறேன்.
சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார். நீங்க நிறைய ஹெல்ப் பண்றீங்க, மும்பையில நீங்க நிறைய பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க, எல்லாமே எனக்கு தெரியும் சார். ஆனா எப்போ சார் நீங்க பழையபடி பிசினஸ் எல்லாம் பார்க்க வர போறீங்க? ஏன் சார் இங்க இப்படி கிடந்து இப்படி கஷ்டப்படுதீங்க? பாலமுருகன், எல்லா கதையும் உங்ககிட்ட நான் சொல்லுவேன், அப்ப நீங்க நினைப்பீங்க சார் பண்ணதுதான் கரெக்ட். சரி இப்ப கிளம்புங்க. சரி சார். பாலமுருகன், உங்க ஒய்ஃப்க்கு டெலிவரி இருக்குல்ல, 2 லட்சம் உங்க அக்கௌண்ட்ல இன்னைக்கு போட்டு விட்டுருதேன். ஐயோ சார், வேண்டாம் சார். யார் யாரோ தெரியாத பையங்களுக்கெல்லாம் உதவி பண்றேன், என் கூடயே விசுவாசமா இருக்கிற உங்களுக்கு பண்ண மாட்டேனா? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கிடுங்க. தேங்க்யூ சார். ரொம்ப நல்ல மனசுக்காரு. ஆனா தேர்ந்தெடுத்திருக்கிற ஜோடியை பாரு, வெறும் பீத்து சிரிக்கிய போய் தேர்ந்தெடுத்திருக்காரு. எல்லாரும் பானுவை தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவ எவ்வளவு நல்லவளா இருந்தாங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். என்ன பங்கஜம் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டு இருக்க? விசால் பையில இன்னும் காணுமே தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏட்டி காலேஜ் உங்க எல்லாத்துக்கும் ஒன்னா தானே முடியும். ஏமா விஷால் வந்து எம்இ படிக்கிறாமா, எங்களை விட பெரிய கிளாஸ். நேரம் ஆகும் இல்லைன்னா சீக்கிரமாவும் முடியும், எப்படினாலும் இருக்கும். ஓ பெரிய கிளாஸோ? சரி சரி. ஆம்பளை பயிலுவோம் முன்ன பின்ன வருவானுவோ, நீ என்னமோ பொட்ட பிள்ளைக்கு காத்திருக்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்க. அது என்னமோ தெரியலங்க, இந்த பையன் நம்ம வீட்லயே இருந்துட்டா பத்தியெல்லாம் வரலன்னு உடனே தேடுது. தேடும் தேடும் போ. அவனும் நமக்கு பையன் மாதிரி தானே இன்னட்டி. பையன்லாம் கிடையாது. என்ன விழுது 2 பேரும் வேகமா பையன் கிடையாதுங்காலுவோ. நீ பாட்டுக்கு சும்மா எல்லாரையும் அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு கிடக்காதம்மா, பேசாம ஏறி. சீனியர்னா சீனியர், அவ்வளவுதான். அது சரி. பையனுக்கு நல்ல சந்தோஷமா வரானே. தம்பி என்னப்பா நேரம் ஆயிட்டு? ஆமா ஆண்டி, கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. ஆண்டி, அங்கிள், நான் உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்ப தான் வந்திருக்கேன். எங்க கிளம்புறப்பா? 2 பேரும் கொஞ்சம் நேரம் வந்து நில்லுங்களேன். என்னப்பா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தம்பி தம்பி, நீ என்ன ஆனா உனக்கு காலில் விழுது? எந்திரிப்பா, எந்திரி எந்திரி. நீ நல்ல சந்தோஷமா இருக்கணும்ப்பா, எந்திரிப்பா. ஆண்டி, என்னப்பா? அங்கிள், எனக்கு பணம் கிடைச்சிட்டு நான் எங்க அப்பாட்ட போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு போறேன். ரொம்ப சந்தோஷம்பா. எப்படி கிடைச்சது? ஒரு ஆள் கொடுத்தாருன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிடுவோம். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் மாதிரி வாங்கியிருக்கேன், கூடி சீக்கிரம் அடைச்சிருவேன். தம்பி, கடன்லாம் ரொம்ப வாங்கப்படாதுப்பா, ரொம்ப கஷ்டம். நேரத்துக்கு கொடுக்கலனா பெரிய பாடா போயிரும். இல்ல அங்கிள், கண்டிப்பா நான் கொடுத்துருவேன். நீங்க 2 பேரும் எனக்கு பண்ண உதவியை நான் எப்பவுமே மறக்கவே மாட்டேன். சத்யா, சோனியா, உங்க 2 பேருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீங்க ஒத்துக்கலன்னா உங்க அம்மா அப்பா என்னங்க கூட்டு வந்திருக்கவே மாட்டாங்க. உங்க 2 பேருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும் சீனியர். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்க 2 பேருமே நான் மறக்கவே மாட்டேன். சரி ஆண்டி, அங்கிள், நான் போயிட்டு வரேன். ஏம்மா ஏன் அழுத? பிள்ளை மாதிரி வீட்லயே இத்தனை நாள் இருந்துட்டான், போறாங்க போது ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு. ஆண்டி, அழக்கூடாது. நான் இங்கே தானே இருக்கேன். நான் டெய்லி உங்களை சாயங்காலம் காலேஜ் முடிஞ்சிட்டு வந்து பார்ப்பேன், சரியா? இப்படிதான் எல்லாரும் சொல்லுவாவ. அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருவாவ. இறந்து போன எங்கள் தாத்தா மேலே சத்தியமா நான் கண்டிப்பாக டெய்லி உங்களை பார்க்க வருவேன். எனக்கு எங்கள் அம்மா அப்பாவோட எங்கள் தாத்தாவை தான் ரொம்ப பிடிக்கும். சரிப்பா, நீ நல்லபடியா உங்க வீட்டுல போய் இருக்கணும். உங்க அம்மா அப்பா கிட்ட எதுவும் சண்டை போடாத. நல்லா பாடி என்னப்பா. சரி ஆண்டி. அங்கிள், நான் போயிட்டு வரேன் அங்கிள். உங்களை மாதிரி ஒரு ஜென்டில்மேனை நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் அவ்வளோ நல்ல மனசுக்காரரு. நல்லா படிக்கணும்ப்பா. என் கஷ்ட காலத்தில் என் கூட துணைக்கு இருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. நான் போயிட்டு வரேன். சரிப்பா.